இந்த கூட்டணியில் அங்கே வைக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி சொல்கிறார். அவர் உதாரணத்தை இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி அடுத்த வருஷம் வருகின்ற தேர்தலுக்கு இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறார். அதுக்கு மேலே சொல்கிறார், நாங்கள்லாம் அன்னைக்கே படித்து அன்னைக்கே பரீட்சை எழுதுவோம்னு சொன்னார். அப்படியே பையங்க எழுதுறாங்க. ஒரு டிகிரி படிக்கணும்னா 3 ஆண்டு ஆகும். அந்த டிகிரி படிக்கிற பையன், அந்த பட்டப்படி படிக்கிற பையன் குறிப்பிட்ட நாள் கல்லூரிக்கு போனால் தான் எலிஜிபிள் பரீட்சை எழுதுறதுக்கு. அங்கே இருக்கிற பல்கலைக்கழகம் அனுமதிக்கும். அது கூட தெரியாது இப்படி பேசுகிறாரு. தயவு செய்து திரு விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் அவர்களே, மாணவர்களை நீங்கள் இணைக்காதீங்க. நீங்கள் வேறு ஏதாவது உதாரணம் சொல்லுங்க, நான் வேண்டாங்களே. ஏதாவது அன்னைக்கு படிச்சுட்டு போய் பரீட்சை எழுத முடியுமா? அப்புறம் எதுக்கு வாத்தியார் திறந்தன்னு அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க? அவர் தினந்தோறும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் படித்தா தான் கடைசியில் முழு பரீட்சை வருகின்ற பொழுது முழுமையான தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவாங்க. அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதியிலும் இன்றைக்கு எழுச்சி பயணம், சூறாவளி எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதை அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும். திருமாவளவன் அவர்களே, மக்களை சந்திப்பது தவறா?